கனேமுள்ள சஞ்சீவ விவகாரத்தில் முக்கிய திருப்பம், தொடரும் அதிரடி விசாரணை. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான முக்கிய சாட்சியம். தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கனேமுள்ள சஞ்சீவ அவர்கள் நீதிமன்றத்தில் சுட்டு கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக மிக பெரிய அளவில் முன்னைய காலகட்டங்களில் பேசப்பட்டன. இது அன்றைய காலகட்டங்களில் ஒரு ஊடகத்தில் ஒரு பரபரப்பான செய்திகளாக வந்த விடயமாகவே இருந்தது. இது தொடர்ந்துமே இதனுடைய அந்த சாரம் நீடித்து கொண்டிருக்கிறத காணக்கூடியமாக இருந்தது. குறிப்பாக இதனோடு சம்பந்தப்பட்ட செவ்வந்தியை கைது செய்வதற்கான படலம் தொடர்ந்து இடம்பெற்றது. அதற்கு பிறகு செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டிருந்தார். செவ்வந்தி கைது செய்யப்பட்ட பிறகு செவ்வந்தியினுடைய சில தகவல்கள் வெளிவந்திருந்தன. அது மட்டும் இல்லாமல் இதில் சம்பந்தப்பட்ட சில போலீஸ் அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த கனேமுள்ள சஞ்சீவனுடைய விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது மட்டுமன்றி அதிரடி கைதுகளும் நடந்ததை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆகவே இந்த விவகாரம் நடைபெற்ற பிறகு, இது தொடர்பான முக்கிய கைதுகள் இடம்பெற்ற பிறகு, இன்னும் ஒரு கைது மிக பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. வர்த்தர் கம்பகா ஒஸ்மன் இதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் எந்த அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகள் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா, கனேமுள்ள சஞ்சீவ அவர்களுக்கு அல்லது அவர்களை கொலை செய்வதற்கான துப்பாக்கியை விநியோகித்தார். அதாவது இவர்தான் அந்த துப்பாக்கியை ஏற்பாடு செய்திருந்தார். ஏற்பாடு செய்த துப்பாக்கியை செவ்வந்தியவர்கள் கொண்டு போய் கொடுக்க, அதற்கு பிறகு சட்ட புத்தகம் ஒன்றில் வைத்து கொண்டு போய் பிறகு அவர் இன்னொருவரால் கொலை செய்யப்பட்டார் என்கிற விவகாரம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த துப்பாக்கியை ஏற்பாடு செய்த நபர் இவராக இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த கம்பகா ஒஸ்மன் தொடர்பான பல விவகாரங்கள் மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளை ஏற்படுத்தியிருந்தன. கிட்டத்தட்ட இந்த கெகல்பத்ர பத்மே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார் என்று சந்தேகப்படுகின்ற அல்லது அது தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்ற கெகல்பத்ர பத்மே என்ற நபர், அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பகா ஒஸ்மன், இந்த இருவரும் சேர்ந்துதான் இந்த கொலைக்கான திட்டமிடல்களை நடத்தினார்களா என்கின்ற வகையிலையும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஏற்கனவே இந்த கெகல்பத்ர பத்மே தொடர்பான விவகாரத்தில் அவருடைய தந்தையார் நெவில் அவர்களை கொலை செய்தார் கனேமுள்ள சஞ்சீவ என்றதற்காகத்தான் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கனேமுள்ள சஞ்சீவ அவர்களுடைய கொலை கூட அப்படித்தான் மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்ற விடயத்தில் தொடர்ந்துமே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊடக செய்திகள் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறியக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆகவே இந்த நெவில், கெகல்பத்ர பத்மேனுடைய தந்தை நெவில், அது மட்டும் இல்லாமல் ஒஸ்மன், இந்த இருவருமே முன்னைய காலகட்டங்களில் நண்பர்களாக இருந்தார்கள் என்கின்ற வகையிலையும் பேசப்படுகின்றது. குறிப்பாக இந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி அவர்கள் இந்த ஒஸ்மன் தொடர்பான ஒரு சில முக்கியமான விடயங்களை தெரிவிச்சிருக்கிறார். இவர் ஏற்கனவே முன்னைய நாள்களில் பல குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டிருந்தார் என்கிற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். சிறுவயதில் இருந்தே வன்முறைக்கு பழக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இவர் இருந்திருந்தார். இவருடைய சிறுபராயமே அந்த வகையில் தான் கழிக்கப்பட்டது என்கின்ற வகையில் ஒரு பதிவொன்றையும் முன்னைய நாள் பிரதி போலீஸ் அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் என்கின்ற ஒரு திரைப்படம் ஒன்று சிங்களத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் அந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கின்ற திரையரங்குகள் என்ற அடிப்படையில் அதனுடைய முதல் காட்சிகளில் சிறப்பு அதிதியாக ஒஸ்மன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். ஒஸ்மன் அவர்களுடைய கதையைத்தான் ஃபாதர் என்கிற வகையில் ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கின்றார்கள் என்கிற வகையிலையும் அந்த ஃபாதர் திரைப்படம் வெளியான பிறகு ஒரு பேசுபொருள் ஒன்று இருந்தது. ஆகவே இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது, முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் பேசுகின்ற பொழுது, இந்த ஃபாதர் திரைப்படத்தில் ஒஸ்மன் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறும் காட்டப்படவில்லை. ஏற்கனவே அவர் பல குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நெவில், ஒஸ்மன் இருவரும் நண்பர்களாக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்த பிறகு, கம்பகா ஒஸ்மன் அவர்கள் ஒரு வர்த்தக அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்த பிறகு அவருடைய பேரை தொடர்ந்தும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில்
இந்த போதைப்பொருள் சம்பந்தமான நடவடிக்கைகளை இனி செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருளை தங்களுடைய பிரதேசங்களில் கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். அதன் ஒரு விளைவாகத்தான் கடைமுள்ள சஞ்சீவ் அவர்கள் காட்டி கொடுக்கப்பட்டார் என்கின்ற வகையிலையும் பேசப்படுகிறது. அந்த கடைமுள்ள சஞ்சீவ் அவர்கள் காட்டி கொடுக்கப்பட்டதன் காரணத்தால் இந்த ஒஸ்மன் அவர்களுக்கும் கடைமுள்ள சஞ்சீவ் அவர்களுக்குமான முரண்பாடு ஏற்படுகின்றது. அந்த முரண்பாடு நெபிலும் ஒஸ்மன் நண்பர்களாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த முரண்பாடு இவர்கள் இருவருக்குமே வருகின்ற ஒரு முரண்பாடாக மாறியிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த கடைமுள்ள சஞ்சீவ் அவர்கள் நெவில் ஒஸ்மன் அவர்களுக்கு இடைபெற்ற முரண்பாடு காரணமாக இதில் நெவில் அவர்கள் கெகல்பத்ர பத்மையினுடைய தந்தையார் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார் என்கிற வகையிலையும் பேசப்பட்டிருந்தது. ஆகவே இந்த கொலைக்கான ஒரு பழிவாங்கல் படலமாகத்தான் கெகல்பத்ர பத்மை அவர்கள் இந்த குறிப்பிட்ட கடைமுள்ள சஞ்சீவ் அவர்களை கொலை செய்தார் என்கின்ற வகையிலையும் பேசப்படுது. குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விடயத்தில் ஏற்கனவே இந்த ஒஸ்மன் என்ற நபருக்கும் கெகல்பத்ர பத்மி என்ற நபர்களுக்கும் இந்த சம்பவத்துக்கு பிறகு கடைமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய கொலை சம்பவத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட முரண்பாடொன்றும் ஏற்படுகின்றது. ஆனால் அந்த முரண்பாடு ஏற்பட்ட பிறகு இருவருக்குமான பொது எதிரியாக இருக்கின்ற இந்த கடைமுள்ள சஞ்சீவ் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக இருவரும் உருவை புள்ளியில் இணைந்தார்களா? ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட சம்பவம் நெவில் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு குறிப்பிட்ட நாள்களுக்கு பிறகு ஒரு முரண்பாடு ஒன்று இவர்களுக்கு ஏற்படுகின்றது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த முரண்பாட்டுக்கு பிறகும் ஒரு இந்த புள்ளியில் அவர்கள் ஒன்றிணைந்தார்கள் என்றால் இந்த பொது எதிரி என்கின்ற ஒரு நபரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்தார்களா என்கின்ற வகையிலையும் தொடர்ந்து சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒரு மர்ம முடிச்சுக்கள் பலரால் சூழப்பட்ட ஒரு விடயமாக இந்த கடைமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய இந்த கொலை விவகாரம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. குறிப்பாக ஒஸ்மன் அவர்கள் கூட இது மட்டுமல்ல, ஏற்கனவே நீதிமன்றத்தில் கூட ஒரு கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகு போதுமான சாட்சியங்கள் இல்லாதால் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்று முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்குடி அவர்களும் தன்னுடைய பதிவில் சுட்டிக்காட்டினார் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிக்கலான ஒரு மர்மமான நிலைமை ஒன்று இந்த கணையமுள்ள சஞ்சீவ தொடர்பான விவகாரத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் இந்த கபில சந்திரசேனவனுடைய மரணம் எந்த வகையில் இடம்பெற்றது, அது மட்டும் இல்லாமல் இந்த கபில சந்திரசேன அவர்கள் உயிரிழந்த அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட பதிவுகள் எல்லாம் சிசிடிவி கேமராக்களினுடைய பதிவுகள் எல்லாம் பதிவாகவில்லை. அது அளிக்கப்பட்டனவா, எந்த வகையில் அது நடந்தது என்பது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அதற்கு அருகில் உள்ளவர்கள வீடுகளோ அல்லது அதற்கு அருகில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தனவோ அந்த இடங்கள்லையும் இப்பொழுது விசாரணைகள் ஆய்வுகள் இடம்பெற்று கொண்டிருந்தன. அங்கிருந்து யாராவது வெளியேறினார்களா என்கிறத தெரிஞ்சு கொள்வதற்காக அதிலையும் சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த இலங்கையில் நடக்கின்ற கொலை சம்பவங்கள் ஒரு மர்ம புள்ளியில் இணைகின்றனவா, அல்லது அந்த மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்கிறதுல என்னென்ன சிக்கல் நிலைமைகள் காணப்படுகின்றது என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ந்தும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உறவினர்களில் எடுத்த சாட்சியங்களின் அடிப்படையில் பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே அவர் ஒரு வகையில் வருத்தத்தில் தான் இருந்தார். இப்பொழுதுதான் வெளியில் வந்து மீண்டும் உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சிறை வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற வருத்தத்தில் இருந்தார் என்கின்ற ஒரு தரப்பினர் அந்த சாட்சியங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பணியாளர் பணி செய்கின்ற ஒரு நபர்கிட்டையும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த விசாரணைகளில் பேசுகின்ற பொழுது அவர் உணவு அருந்திவிட்டு எங்களையும் விசாரித்திருந்தால் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா, வீட்டில் உள்ள நாய்க்கு உணவு வைத்து விட்டார்களா என்ற விஷயங்களையும் விசாரித்திருந்தார். அதற்கு பிறகு அவருடைய சாரதி அவர்கள் ஆடைகளை வாங்கி சென்றிருந்தார், அவருடைய பொருட்களை வாங்கி சென்றிருந்தார் என்று தொடர்ந்து அந்த விசாரணைகள் என்னென்ன நடந்தது என்கின்ற வகையில் விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த வழக்குகள் ஒரு சில வகையில் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் பெரிதளவில் பேசப்படும், தொடர்ந்து விசாரணைகளில் இந்த சாட்சியங்கள் உள்ளவாறதும் அது மட்டும் இல்லாமல் விசாரணைகளில் முன்னேற்றங்கள் இருக்கிறதையும் காணக்கூடியமாக இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட சில நாள்களுக்கு பிறகு ஒரு சில வழக்குகள் ஒன்று ஆட்சி மாற்றங்களின் காரணமாகவும் அல்லது வேறு சில காரணங்களுக்காகவும் ஒன்று கிடப்பில் போடப்படும், அல்லது அந்த விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்கும். இதுக்கு வெறுமனே அதிகாரிகள் மட்டும் காரணம் இல்லை. ஒன்று அந்த விசாரணைகளுக்கான துருப்புகள் கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது ஆட்சி மாற்றத்தால்
சில விசாரணை அதிகாரிகள் இடமாற்றலாகி சென்றிருக்கலாம், அல்லது சில விசாரணை அதிகாரிகளுக்கு வேறு அதிகாரிகள் அந்த இடத்துல நியமிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி நிறைய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே இப்படியான சில கொலை சம்பவங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இப்படியான சில உயிரிழப்புகளுக்கான காரணம் என்ன என்கின்ற விடயம் தொடர்ந்தும் ஒரு மர்ம முடிச்சாகவே இருப்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதான் சொல்ல வேண்டும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.